ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி. ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஆய்வு அப்படின்றாங்க. இப்போ என்ன சிக்கல்னா அவங்களை கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊடகங்கள் நம்ம அப்படி கேட்டுட்டாங்க. அதனால வானொலி பொறுத்தளவு தெளிவு ரொம்ப முக்கியமானது, உச்சரிப்பு ரொம்ப முக்கியமானது, மொழி வளம் ரொம்ப முக்கியமானது. உலகம் முழுக்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு worldofradio.com ஒரு வெப்சைட்டு எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு தர்றாங்க. அந்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்குள்ள 6 நிலையங்கள் இருக்குது. சென்னை ஏ, சென்னை பி, விவித் பாரதி, எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்டு, திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாடு. டியூனின் அப்ளிகேஷன் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 வானொலிகள் அதில் இருக்குது. வெளிநாடு வானொலிகள் நிறைய மொழிகளை கற்றுத் தருகிறார்கள். இது வந்து சவுதி அரேபியா ரியாத்லேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. குர்ஆன் சாண்டிங். ஆஃப்ரிக்கன் ரேடியோஸோட இசைகள்லாம் பார்த்தீங்கன்னா துள்ளல் இசையாக இருக்கும். திடீர்னு ஒரு சிலர் பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏஆர் ரஹ்மானோ அல்லது நம்மளுடைய ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசை போல இருக்கும். என்னடா இதெல்லாம் தான் இங்கே காப்பி பண்ணாங்களா, அதையும் இது காப்பி பண்ணாங்களான்றதெல்லாம் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கிற அந்த வானொலி நிலையங்கள்லேருந்து ஏதேனும் ஒரு புதிய தகவல்கள் எங்களுக்கு அதன் மூலம் ஒவ்வொரு நாள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நம்ம கைபேசியிலேயே ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு நிகழ்ச்சியாக வந்து வடிவமைச்சு அது உலகம் முழுக்க போகுது. நான் வானொலி தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம். தனியார் துறை வானொலிகள் இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் திரை இசை சார்ந்த கண்டென்ட் மட்டும்தான். ஒரு சில டைம் வந்து இளையராஜா பாடல்களை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் வந்து இது சொசைட்டிக்காக சர்வ் பண்ணுறேன், அதனால் எனக்கு பாடல்களை இலவசமாக போடுவதற்கு அனுமதி தாங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன ஃப்ரீக்வன்சி இது, எங்கேருந்து வருது, எங்கே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எவ்வளோ பவர் வரப்போகிறாங்க, இவங்களுடைய அட்ரஸ் என்ன, இவங்களுடைய இமெயில் முகவரி என்ன, இவங்களை எழுதி அனுப்புனா பதில் அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.